வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட். என்ன ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இட்ஸ் அ ஃபேக்ட் ஃப்ரம் ரியல் அனாலிசிஸ், எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்ஃபைனைட் செட். ஃபேக்ட் என்ன? எவரி இன்ஃபைனைட் செட் கண்டெய்ன்ஸ் எ கவுண்டபிள் இன்ஃபைனைட் சப்செட். இதுதான் நம்ம ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரூஃப் தர போகிறோம். இதில் இந்த ஃபேக்ட் ப்ரூஃப் தரத்துக்கு முன்னாடி இன்ஃபைனைட் செட்னா என்ன, கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட், சப்செட், இன்ஃபைனைட் செட்னா என்ன, இது ரெண்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், போன வீடியோவில் அதுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தோம். இந்த எம்டி செட்டு 5 is said to have 0 elements. அப்புறம் when do we say that a set has n elements? ஒரு செட் எப்போ n elements இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவ் இன்டீஜரில் ஒரு n கண்டுபிடிச்சி அந்த எண்ணை வச்சு ஒரு nn ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த செட்டுக்கும் நம்ம சொல்ல போகிற செட்டுக்கும், எஸ்ஸுங்கிற செட்டுக்கும், இந்த எஸ்ஸுக்கு தான் n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த எஸ்ஸுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பைஜெக்டிவ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம போன வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் எ செட் ஹேவிங் n எலிமெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டெஃபினிஷனை வச்சு ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியும். செட் இஸ் செட் டு பி ஃபைனைட் இஃப் இட் இஸ் ஐதர் எம்டி ஆர் இட் ஹேஸ் n எலிமெண்ட்ஸ் ஃபார் சம் n in n. இதையே நம்ம சொல்லிட்டோம் ஃபைனைட் செட்டு. அப்புறம் இதை எப்படி நெகேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது முக்கியமான ஐடியா. அதுக்கப்புறமா ஒரு செட்டு எப்போ ஃபைனைட் இல்லை, இன்ஃபைனைட்டு எப்போ சொல்லுவோம். ஒரு செட்டு எப்போ இன்ஃபைனைட் அப்படின்னா அது என்னவா இருக்கக்கூடாது, இட் இஸ் நாட் ஃபைனைட். அப்போ ஃபைனைட் செட்டை நம்ம நெகேட் பண்ணால் இன்ஃபைனைட் செட்டுக்கு மீனிங் நல்லா தெரிஞ்சிடும். சரிங்களா? இதை ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்து நல்லா கிளியர் ஆகிக்கோங்க. ஏதோ கொஸ்டின் இருந்தாலும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதில் நம்ம போன வீடியோவில் சொல்லாமல் விட்டது என்ன தெரியுங்களா, கவுண்டபிள் செட்டு, கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்டுனா என்னன்னு சொல்லலை. அப்போ அதுக்கு டெஃபினிஷன் நீங்கள் கொடுத்துலாம். எ செட் இஸ் செட் டு பி டென்யூமரபிள். டென்யூமரபிள் அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியும், கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டென்யூமரபிள் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் எப்போ, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ பைஜெக்ஷன் ஃப்ரம் என் ஆன் டு எஸ். ஸோ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் நம்ம சொல்கிற செட்டுக்கும் இடையில ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் வந்துச்சுன்னா அந்த செட்டை நீங்கள் என்ன சொல்லிடலாம், பைஜெக்ஷன். 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னால் என்னுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் 1-to-1 இருக்கணும், ஆன்-to-ஆ இருக்கணும். இது 2 கண்டிஷன் ஓகே பண்ணிச்சுன்னா எண்ணில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு என்ன பண்ணணும், எஸ்ஸில் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ எண்ணில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 1 2 3 4 சொல்லிக்கிட்டே போனால் எஸ்ஸில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ட்ரிவியல் எக்ஸாம்பிள். எஸ்ஸுங்கிறது என்னது, செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம 2 4 6 8ன்னு. சரிங்களா? பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ எஃப் என்ன வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் எங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எஸ்ஸுக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்லணும், டென்யூமரபிள் சொல்லணும்னா என்னுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் தான் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிறதுல ஈவன் நம்பர் தானே, இது 1 2 3 தானே. அப்போ 2x டிஃபைன் பண்ணால் ஃபார் எவரி எக்ஸ் இன் என். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லணும், 1-to-1ஆகவும் இருக்குது, ஆன்-to-ஆகவும் இருக்குன்னு சொல்லணும். எஃப் இஸ் போத், கிளியர்லி எஃப் இஸ் போத் 1-to-1 அண்டு ஆன்-to. சரிங்களா? ஸோ நான் சான்ஸ் எடுக்க விரும்பல. 1-to-1 அர்த்தம் 2 இமேஜ் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூனா அப்போ 2x1 ஈக்குவல் டு 2x2. 2 இஸ் அ நான் ஜீரோ குவான்டிட்டி, ரியல் நம்பர். அது 2 நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்சல் அவுட் பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம். அப்போ x1 ஈக்குவல் டு x2. அப்போ 2 இமேஜ் சேமாக இருந்தால் எலிமெண்ட் சேமாக இருக்குது அப்படின்னா 1-to-1ஓட எஃப் 1-to-1 ஆகிடும். அதே மாதிரி ஃபார் எவரி 2x, இங்கே இருக்க எலிமெண்ட்லாம் என்ன இருக்கும், 2 into 1 2 into 2 2 into 3 2 into 4ன்னு பார்க்கலாம் எஸ்ஸில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம். அப்போ ஃபார் எவரி 2x in s there exists an element x in s such that f of x is equal to 2x அப்படின்னு ஆகிடும். அப்போ எஃப் என்ன ஆகிடும், ஆன்-to ஆகிடும். ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். சப்போஸ் 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 எங்கே இருக்குது, 6 எஸ்ஸில் இருக்குது. அப்போ 6 நான் எப்படி எழுதி பண்ணால் 2 times 3ன்னு எழுதிப்பேன். அப்போ 2 times 3னா இந்த 3 எங்கே இருக்கும், எனக்கு எண்ணில் இருக்கும். அப்போ இந்த 3யோடைய இமேஜ் தான் எஃப், 3யோட இமேஜ் தான் நமக்கு என்ன ஆகிடும், 2 times 3 6ன்னு வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு ப்ரீ இமேஜ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸிபிட் பண்ண முடியும். அதனால நமக்கு என்ன ஆகிடும், எஃப் ஆன்-to ஆயிடுச்சு. அப்போ 1-to-1ஆகவும் ஆயிடுச்சு, ஆன்-to-ஆகவும் ஆயிடுச்சு இல்லை. அதனால என்ன ஆகிடும், அது பைஜெக்டிவ் கரஸ்பாண்டன்ஸ் ஆகிடும். அதனால இந்த செட்டு என்ன ஆகிடும், கவுண்டபிள் ஆகிடும். இந்த செட்டு என்ன ஆகிடும், கவுண்டபிளி இன்ஃபைனைட். கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் சொல்லிக்கலாம் நம்ம.
கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, கவுண்டபிள் செட்டுனா ஃபைனைட்டாக இருக்கலாம், இல்லை கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். அதுதான் கவுண்டபிள் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட்டுக்கு வந்துடுவோம். வாட் இஸ் தி ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லணும்? எவ்வரி இன்ஃபைனைட் செட் ஹேஸ் அ கவுண்டபிளி இன்ஃபைனைட் சப்செட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏங்கிறது என்ன வச்சுக்கலாம்? ஒரு இன்ஃபைனைட் செட்டுன்னு வச்சுக்கலாம். ஏ இஸ் அன் இன்ஃபைனைட் செட். தென் பை டெஃபினிஷன் இன்ஃபைனைட் செட்டு நம்ம என்ன பண்ணோம்? ப்ரீவியஸ் இதில் வீடியோவில் டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபைனைட் செட்டாக இருந்தால் ஏ எம்டியாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபைனைட் செட்டாக இருந்தால் ஏ என்ன இருக்காது? எம்டியாக இருக்காது. ஸோ ஏ எம்டி இல்லைல்ல, அப்போ ஏ நான் எம்டி. நான் எம்டின்னா அர்த்தம் ஏல ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கும். ஸோ வி சூஸ் அன் எலிமெண்ட் ஃப்ரம் ஏ. ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணுங்கள் ஏலேருந்து. அதை பேரை வச்சுருங்க. என்னன்னு? A1 வச்சு A1ன்னு வச்சுருங்க. அப்போ நவ் கன்சிடர் A மைனஸ் A1. ஏலேருந்து என்ன பண்ணுங்கள்? இந்த செட்டை கன்சிடர் பண்ணுங்கள். A மைனஸ் A1. இது செட் மைனஸாக கிராஸாக தான் போடணும். சரிங்களா? தென் A மைனஸ் A1 என்னவாக இருக்கும்? இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஏன்னா A இன்ஃபைனைட் இல்லையா? அப்போ A மைனஸ் A1 என்னவாக இருக்கும்? இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும்னு அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், A மைனஸ் A1 இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஏன்னா A இன்ஃபைனைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த செட்டு இன்ஃபைனைட் செட்டு. அப்போ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணலாம். அனதர் எலிமெண்ட் சூஸ் பண்ணலாம். அந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? A2 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணலாம்? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? ரிப்பீட் பண்ண சப்போஸ் we have repeated their process n times. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கேபிட்டல் ஏலேருந்து n எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட் இஸ் we have chosen A1, A2 and so on an from ஏலேருந்து n எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ A இன்ஃபைனைட் செட்டு தானே நமக்கு. சின்ஸ் A இஸ் இன்ஃபைனைட், A மைனஸ் அதுலேருந்து என்ன பண்ணோம்? இந்த n எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். A1, A2, A3, an. இப்போ இந்த A மைனஸ் இந்த செட் இருக்குல்ல, இது செட்டாக ஒரு பாருங்கள். இந்த செட்டு வந்து அது என்னவாக இருக்கும்? இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம ஒரு டவுட் வருது. எப்படி இருக்கும்? இந்த ஏலேருந்து நம்ம n எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்டில் இட் இஸ் அன் இன்ஃபைனைட் செட். A மைனஸ் திஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் செட்டு. எப்படி? சப்போஸ் இன்ஃபைனைட் செட்டாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லணும். அதை சொல்லிடுறோம் பாருங்கள். சப்போஸ் அதாவது இது இன்ஃபைனைட் இல்லை, A மைனஸ் A1, A2, A3 இந்த செட்டு இன்ஃபைனைட் இல்லைன்னு வச்சுக்கிட்டா, அப்போ A மைனஸ் இந்த செட்டு A மைனஸ் A1, A2, an இஸ் ஃபைனைட் ஆகிடும். இன்ஃபைனைட்டாக இல்லைன்னா அது என்ன ஆகிடும்? ஃபைனைட் ஆகிடும். ஃபைனைட் ஆச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, இது A மைனஸ் இந்த A1, A2, an இது ஃபைனைட்டு. அண்ட் நம்ம ரிமூவ் பண்ணது A1, A2 and so on an அது ஃபைனைட்டு. ரெண்டு ஃபைனைட் செட்ஸ் யூனியன் போட்டால் என்ன வரும்? ஃபைனைட் வரும். அப்போ பாருங்கள், இந்த பார்ட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இதுவும் யூனியன் போட்டால் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்? A மட்டும்தான் வரும். அப்போ இது ஒரு ஃபைனைட் செட்டு, இது ஒரு ஃபைனைட் செட்டு. ஏன்னா நம்ம அதர்வைஸ்னு பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை அது இன்ஃபைனைட் இல்லாமல் ஃபைனைட்டாக போச்சுன்னா அப்போ இது ஒரு ஃபைனைட் ஆகிடும், இது ஒரு ஃபைனைட் ஆகிடும். ரெண்டு ஃபைனைட் செட்டுக்கு நம்ம யூனியன் போட்டால் A ஃபைனைட்னு வரும். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்டது ஹைபாத்திசிஸில் என்ன சொல்லியிருக்கான்? A வந்து இன்ஃபைனைட்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த செட்டு என்னவா இருக்காது? இது செட்டு ஃபைனைட் செட்டாக இருக்க முடியாது. இந்த செட்டு ஃபைனைட் செட்டாக இருக்க முடியாது. அப்போ அது என்னவா இருக்கணும்? தி செட் மஸ்ட் பி இன்ஃபைனைட். இந்த செட் என்னவா இருக்கணும்? இன்ஃபைனைட் செட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் வந்துடுது. அப்போ ஆஃப்டர் ஹேவிங் ரிமூவ்ட் n எலிமெண்ட்ஸு A மைனஸ் A1, A2, an அந்த செட் என்னவா இருக்குது? ஸ்டில் ரிமைன்ஸு அண்ட் இன்ஃபைனைட் செட்டு. அது இன்ஃபைனைட் செட்டாக இருந்ததுன்னா அப்போ திருப்பி என்ன பண்ணலாம்? அங்கேருந்து அது நான் எம்டியாக இருக்கும். இன்ஃபைனைட் செட்டாக இருந்தால் அது நான் எம்டியாக இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? an+1 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கலாம். எதுலேருந்து? இந்த செட்லேருந்து எடுத்தால் அப்போ இந்த ப்ராசஸை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே போகலாம். ஏன்னா ரிசல்ட்டிங் செட்டு ஏலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமாவும் இந்த ரிசல்ட்டிங் செட்டு இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே போகலாம். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன்டெஃபினெட்லி லீவிங் அஸ். அப்போ இந்த ப்ராசஸ் வழியாக நமக்கு என்ன வரும்? ஒரு செட்டு கிடைக்கும், பின்னு ஒரு செட்டு கிடைக்கும். அதாவது நம்ம சூஸ் பண்ணல A1, A2, A3, anலாம் அது எல்லாத்தையும் ஒரு செட்டில் போட்டு அதுக்கு பேரை வச்சுருங்க பின்னு. அந்த பி எல்லாம் இந்த ஏஸ்லாம் எங்கே இருக்குது? ஏலேருந்து தானே எடுத்தோம். அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏவாயிடும். அண்ட் ரிமெம்பர் பியோட எலிமெண்ட்ஸ்லாம் நம்பர் பண்ணிட்டோம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்போ தேர் எக்ஸிஸ்ட் 1 to 1 கரஸ்பாண்ட் பாருங்கள். இப்போது 1 to 1 கரஸ்பாண்ட் பி வந்து இப்போ கவுண்டபிள் சொல்லிடலாம். ஏன்னா இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? n வச்சுக்கோங்களேன்.
இதுதான் பி வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1 இருந்தால் இங்கே என்ன இருக்கும், நமக்கு பியில் A1 இருக்கும். இங்கே 2 இருந்தால் இங்கே பியில் நமக்கு என்ன இருக்கும், A2 இருக்கும். அப்போ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் வந்துச்சு என்னுக்கும் பிக்கும். அப்போ பி என்ன ஆகிடும், கவுண்டபிள் ஆகிடும். அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷனு, பி வந்து கவுண்டபிள் சப்செட் யாருக்கு, இன்ஃபைனட் செட் ஏக்கு. அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷனு, ஃபேக்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எவ்வரி இன்ஃபைனட் செட்டு should have at least one countable infinite subset. இதை கூட நம்ம கவுண்டபிள் போட்டிருக்கோம். கவுண்டபிள் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவுண்டபிள் இன்ஃபைனட்னு எழுதிக்கலாம். இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவுண்டபிள் இன்ஃபைனட்னு எழுதிக்கலாம். ஏன்னா அதான் ஃபேக்ட். ஸோ கவுண்டபிள் இன்ஃபைனட் செட்டு, கவுண்டபிளும் ட்ரூ தான். கவுண்டபிள்னா என்ன அர்த்தம்னா ஃபைனட்டாக இருக்கலாம், இல்லை கவுண்டபிள் இன்ஃபைனட்டாக இருக்கும். நமக்கு இந்த கேஸில் கவுண்டபிள் இன்ஃபைனட் சப்செட். ஸோ த ஃபேக்ட் இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? So thank you for watching.